கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா அது ஒரு பரம்பரைவாதி அதெல்லாம் இது ஒரு சொத்துவாதி நம்ம ஒரு இளைஞரானோ இருபத்தால கற்றுக்கிட்டோம். அது வந்தா என்ன பண்ணணும்? 2 வாரங்கள் தொடர்ந்து இருக்கும். இருமல், பசியின்மை, அதோட அறிகுறிகள் இடைக்குறைவு, நெஞ்சு வலி இது போல இருக்கு. அவங்க வந்து நம்ம பார்த்துக்கணும். நம்ம அவங்களோட கவுன்சிலிங் பண்ணிக்கணும். கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு பர்சனல் கொடுத்துட்டு அவங்கள அன்பா கவனிச்சு லேப்டோ அவங்களோட சரித்திரத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும். காம்பமைக்கான சரித்திரத்தை வச்சு அப்புறம் டாக்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு வேணும் ஒரு வேணும் பண்ணிக்கணும். அவங்க வந்து 180 நாள் 6 மாதம் தொடர்ந்து அந்த காப்பமைக்கான மருந்துகளை தொடர்ந்து நம்ம முன்னாடியே அவங்களுக்கு தினமும் கொடுத்து சாப்பிட வைக்கணும். டாக்டர் ஒரு சொன்னாங்க. அதை நம்மளே கொடுத்து நம்ம அந்த 6 மாதத்துக்கும் நம்மளை கண்காணிச்சு நம்ம கண்காணிச்சு நடத்துக்கணும். அவங்க அந்த 6 மாதத்துல அவங்க தவறி திரும்பியும் ஹாஸ்பிட்டல் திரும்பி போயிட்டு இருந்தாலும் அதுவும் நம்ம தவறு தான். நம்ம தான் அவங்க சரியாக பார்த்துக்கணும். இதெல்லாம் இந்த முகாமத்தில் உங்கள் நண்பர்களோட முயற்சியை பற்றி எல்லாம் நீங்கள் நிறைய பேர் நண்பர்களோட திட்டமிடும் போது எப்படி நம்மளுக்கு அவங்க ஒரு அவங்கவுங்க ஒரு பகுதியில் இருக்காங்க. அவங்களும் அவங்க ஏரியாவில் போய் போகிறது பண்ணுவாங்க. அதனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்க்கிளையும் நல்ல ஒரு ரீச் ஆகும். இப்போ இந்த இளைஞர் பற்றியில் ஒரு டாக் ப்ரொவைடர் இது டீமில் எல்லாரும் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த முகாமை பங்கேற்க எல்லாருமே ஒரு டாக் ப்ரொவைடர் இப்போ இந்த பகுதியில் இந்த மாதிரி முதல்ல எங்கள் வீடு ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்போம். பெருசாக எல்லா மக்களையும் சேர்ந்து வச்சு இதேதான் சொத்துரிமைக்கான ஒரு விழிப்புணர்வு முகாம். சொத்துமான என்ன சொத்துவாதி தான் பரம்பராதிலாம் இல்லை அவங்களுக்கு மூட நம்பிக்கையெல்லாம் சொல்லி தொடர்ந்து போகிறோம். அதுக்கப்புறம் இதுமாரி பாதிக்கப்பட்டவங்ககிட்ட டாக்டர் ப்ரொவைடர் பண்ணலாம். இதில் நம்ம வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது கேம்பெயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து தடுத்து கொடுத்து எல்லாம் ஒருங்கிணைஞ்சு கண்டிப்பாக ரீச்ன்றது ஒரு அரசாங்கத்துக்கு நிகரான ஒரு அது நீங்கள் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிடுவோம்.